சபரிஷே வியூஸ் பாட்டு இப்படி போடலாம். அவனுக்கு என்னன்னா கமெண்ட் தான் எப்படி பண்றதுன்னு தெரியல. ஐடிஸ் வேணும்ல, அப்பட்டமா உள்ள போய் பார்த்தா மாட்டி போன்ட்டு அதை மட்டும் விட்டான். அதையும் பண்ணி வச்சிருந்தாங்க. இவனை கமாண்டும் போட்டுதான் வச்சிருந்தாங்க. வெறும் என்னது அந்த இதை ஹாஷ்டேக்கை மட்டும் போட்டு. இல்ல அது ரொம்ப போட முடியாது, அப்பட்டமா மாட்டிப்பீங்க ப்ரோ. ப்ரொஃபைலோட செக் பண்ணி பார்த்தா மாட்டிப்பீங்கல்ல. வியூஸ் எங்கேஜிங் யாருக்கு வேணா வரும்டா. அவன் வியூஸ் எங்கேஜிங் எட்டுன்னு காட்டிட்டு இருக்கான் சரணு. புரியல எனக்கு. வியூஸ் எங்கேஜிங் யாருக்கு வேணா வராதுடா, அதுவும் காசுடா. இவன் ஒரு அதான் சொல்றேன், யாருக்கு வேணா வரும்டா பைத்தியம் காசு கொடுத்தா. அதுதான், அதுவும் காசு, அதுவும் சீப்பு தான் நினைக்கிறேன். அதுக்கும் காசு போட்டிருக்கா, இதுக்கும் காசு போட்டிருக்கா, ரெண்டு சேர்த்து காசு போட்டிருக்கா. மாத்தி கூடாதுன்னு தெளிவா நம்ம வந்து அதுக்கு போடல. அதனால வந்து நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை. சபரிஷ் பண்றதுதான் பண்ற காசு சேர்த்து நடாது. இந்த ரெக்கார்டு தானே பெருசா பேசினாங்க, அந்த ரெக்கார்டு பேசல, அதனால நாங்க மறந்துட்டோம். அடுத்த வாட்டி அந்த ரெக்கார்டு சேர்த்து பண்ணிடலாம். தற்கூரி விஜய் கழகமே வேக்கப். இதுதான் உங்களை பல வருஷமா ஏமாத்திட்டு இருக்கானுங்க இப்படி பாட்டு. செத்துட்டு இருப்பான்டா அவன், தெரியுமா? ஹரிஷ் தான் போட்டான். ஆமா ஆமா, ஹரிஷ் தான். அவனுக்காக கொண்ட குழு இருக்கு, அந்த குழு தான். விஜய் தோத்தோனே நான் டைட்டில் வைக்கலான்னு இருக்கேன். செம்ம டைட்டில் ஹரிஷ் சொன்னது, சரியான டைட்டில் ஒண்ணு. எலெக்ஷன் முடிஞ்சோடனே ரியல் ரியல் வின்னர் அப்படின்னு போட்டு யோசிச்சு பாரு. இப்ப விஜய் வர போட்டு நம்மளும் பாட்டு அனுப்புறோம்னு வச்சுக்கோங்க. இப்ப நம்ம ஏத்து அவனுக்குள்ள ஏற்றுறாங்க. அவனுக்கு மேல பில்லியனுக்கு போதான். என்ன அவனுக்கு நிலைமை இல்ல பீப்புள். சபரிஷே நீ போட்ட டைமிங் பாத்தியா சபரிஷே? நைட்டு 12-11 மணிடா. தூக்கம் வருமா போனது? காலையில ஃபுல்லா வலிச்சுட்டு நைட்டு நிம்மதியா போய் தூங்கலான்னு போனா நீ இதெல்லாம் பண்ணி இல்லடா. எப்பயுமே நாங்க என்னன்னா அந்த ஸ்பேஸ கேட்போம். கேட்டுட்டு முந்தான தொற்பன் பண்ணுங்க பட்ஜெட்டா விவசாய பட்ஜெட்டா அது சரியான பண்றா. நான் மிரண்டேன். அதான் தளபதி அறிக்கை விட்டார்ல, இப்ப நைட்டு அவனுங்களுக்கு விஜய் ஃபேன்ஸுக்கு எதனா நைட் எதனா ஆச்சுன்னா அது காரணம் சபரிஷ் தான். வாயில வரதுக்கு பொறுப்பா முடியுமா? நாங்க எங்க கட்சியை கூட்டணும், கட்சி உறுப்பினர் வந்தாங்க, அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? நான் சொல்றேன், ஒரு ரெக்கார்டு தான். யாராவது விஜய் இல்ல மக்களை சந்திக்கக்கூடிய கூல் சுரேஷுக்கு இவ்வளவு கூட்டம் வருது. மக்களை சந்திக்காதவங்க பாட்டு வச்சுதான் இன்னைக்கு வந்தா இது பண்ண முடியாது. யோசிச்சுக்கோங்க. சபரிஷ் எக்ஸ்போஸ் பண்ணதை பார்த்து யாராவது மன உடைச்சலுக்கு ஆயிருந்தீங்கன்னா லெட்டர்ல சபரிஷ் பேரை மட்டும் எழுதி வச்சுட்டு தூக்குல தொங்கிட்டாங்க. எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை, என் தலைவர் கூல் சுரேஷனை காப்பாத்துவான். ஆமா, விஜய்க்கு தான் அவனை காப்பாற்ற மாட்டான். அன்னைக்கு அந்த ஆடியோ கேட்டேன்டா, மாவட்ட செயலாளருக்கு போன் பண்ண ப்ரோ, நீ பாத்துக்கோன்ட்டா. இங்க அதை வேற ஃபேக்குங்கிறாங்க. நீங்களே ரெடி பண்ணி பேச சொன்னா நாங்க என்ன பண்ண முடியும்? ஆடாங்கய்யா டே. அப்ப கடைசியில உங்களுக்கு பேசி 2 பேர் குத்துவாங்க. நானே ஒருத்தன் அழுகுறான், அண்ணன் நான் 12ஆவது படிக்கிறேன்னு. ஒருத்தன் வந்து சொல்றான், ஐயோ எங்க அம்மா நாங்கெல்லாம் குடும்பமே பாவம், நான் 8000 தான். டே ரைட்ரா, நீ பேசுனியா ஒத்துக்கிறேன், ஆனா ஒத்துக்கிறேனே காலைல விழுகிறேன்னு விட்டுருங்கன்னு. உங்க மாவட்டத்துல என்ன சொன்னாரு? அவர் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டாரு. நீயே பாத்துக்கணும். பிரச்சனை நீதாமா பாத்துக்கணும். எங்க கூல் சுரேஷ் கட்சிகள்ல அப்படி எல்லாம் கிடையாது. ஒரு பிரச்சனைன்னா நடுங்க மாட்டோம். வெளியே போராட்டம் பண்றோம். எங்க தலைவர் மாதிரி வந்து வெளில பேட்டி கொடுக்க சொன்னாங்க, அப்புறம் பேசிக்கலாம். மேல போட்டிருக்கேன் பாருங்க எங்க தலைவரோட சாதனைய. அதாவது எங்க தலைவரே வராம தொண்டர்கள்ல மட்டுமே வச்சு இவ்வளவு கூட்டம் கூட்ட முடியும்னா அது எங்களால மட்டும்தான் முடியும். தாட்டி கரெக்டா பிளான் பண்ணி முன்னாடியே கால் பண்ண வேண்டியதாண்டா. கூல் சுரேஷ் நம்பர் வாங்கி கண்டிப்பா இந்த ஏதாவது ஒரு எங்கடா எங்க ஸ்கூல் சுரேஷ் கட்சியில இருந்த 65,000 பேர்த்த காணோம். எங்க தலைவர் வந்து வீட்டுக்கு போக சொல்லிட்டாரு. முடிஞ்சிருச்சு எங்களுக்கு. அதாவது எங்களுடைய இது வந்து 1 மணி நேரம் தலைவர் பேசுறாங்க. இப்ப இந்த ஒரே சாரி பரணி ப்ரோ, இந்த டின்பாட் டிவிகேல இருந்து இந்த ஸ்போக்ஸ் பர்சன் மிஸ்டர் ராம்குமார் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. நம்பர் 2 இன் ஏசியா, நம்பர் 5 இன் ஆல் ஓவர் வேர்ல்ட்
50K லிசனர்ஸ் இன் எக்ஸ்பேஸ் அப்படின்னு போட்டிருந்தாரு. இப்ப நம்ம நம்பர் 1 வந்துருவோம்ல. டெஃபினெட்லி கூல் சீரிஸ் தான் நம்ம பக்கத்துல நெருங்க முடியாது. ஓ இப்ப வந்து கூல் சீரிஸ் நம்பர் 1, டின்பட் டிவிக்கு நம்பர் 2. விஜய் 2 ஃபர்ஸ்ட் சுரேஷ் தான். இருங்க முதல்ல அவனை ஒன்மையா கண்டிங்க. பேர் சொல்லினே இருக்கான், அவனை விட்டு பாருங்க. நீங்க தலைவர் பேசுங்க. தலைவர் பேர் கொண்டவர்னு சொல்லி அட்ரஸ் பண்ணுங்க. தலைவர் பேர் கொண்ட சுரேஷ் அவர்களே அப்படின்னு சொல்லுங்க. ஓகே தலைவர் பேர் கொண்ட சுரேஷ் அவர்களே. தலைவர் பேர் கொண்ட கட்சி. ஓகே சிஎஸ்கே ஷார்ட்டா கூட சொல்லிக்கோ. சிஎஸ்கே. ஆமா தலைவர் பேர் கொண்ட கட்சின்னு கூட சொல்லிப்பாங்க. தலைவர் பேர் கொண்ட கட்சி இல்ல சிஎஸ்கே. சிஎஸ்கே நம்பர் 1, டிவிகே நம்பர் 2. அப்ப சபரிஷ் நம்ம வேர்ல்ட்ல நம்பர் 3 தான். சபரிஷ் நம்மதான் வேர்ல்ட் வைட்ல நம்பர் 3. நம்பர் 1 இந்தியா ஆமாண்டா. 50 அத போஸ்ட் சொல்றேன் பாரு. History created by TVK, one of the most listened space ever. Online TVK space per corruption, Kabadari, March 25, 50K listeners making in history. Number 1 in Asia, number 1 in India, number 2 in Asia, number 5 in the world. இதெல்லாம் எழுதும்போது அவனுங்களுக்கே சிரிப்பு வரும். எனக்கு தெரியும். அவன் என்ன நினைச்சிருப்பான், பிராங்கா சொல்லிட்டா, இந்த 100K 200K 300K லைக்ஸ் போடும் போது உண்மையா சொன்னா இண்டஸ்ட்ரியில எந்த ஃபேன்சிட்டியுமே அவ்வளவு காசு இல்ல, அண்ணனே போட்டுப்பாரு. அதனால நான் நினைச்சாங்க இதெல்லாம் நம்பிட்டாங்கல்ல, இதையும் நம்பிடுவாங்கன்னு நினைச்சான். அவனோட கோட்ஸ் கமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம பசங்க தான் போட்டு இந்த 65,000 ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிட்டு இதை எங்கடா கொண்டு போய் வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஸ்மைல் அவன் தலைக்கு மேல. சரி ஓகே எடிட்டர்ஸ் எனிஒன் ப்ளீஸ் வந்து இது ஒரு எடிட் மட்டும் பண்ணுங்க. கூல் சுரேஷ் வந்து நிக்கிற மாதிரி போட்டு. கூல் சுரேஷ் சார்பா யாராவது கலாட்டால போய் இன்டர்வியூ தரீங்களா ரெக்கார்டு வச்சோன்ட்டு சீரியஸா கேக்குறாங்க மெசேஜ் பண்ணி. ரொம்ப ஓட்டாதா அந்த ஆளு. எப்படி விஜய் ஏதாவது ஒரு பாகுபலி இந்த இது வரும்ல, பாகுபலி சிலை பல்வாள் தேவன் சிலை வைப்பாங்க, அதுக்கு பின்னாடி கூல் சுரேஷ் சிலை விஜய் சிலை வைக்கல. ஹோம்லேண்டர் கீழே எங்க இருந்தாலும் அந்த எடிட் பண்ணி தருவோம். இல்லனா எங்க லக்கி கொள்கை பரப்புச்சுல. சீரியஸா கேக்குறாங்களா? ஒரு நிமிஷம் இருடா சார், சப்ரீஷ் மேல ஷேர் பண்ணிக்கிறேன். அந்த போட்டோ மாதிரி யாராச்சும் எனக்கு ஒரு எடிட் மட்டும் பண்ணி கொடுங்க கைஸ். அத நாளைக்கு சுத்த விடலாம். டேய் சபரிஷ் யாராவது கேளுடா, யாராவது போறீங்களான்ட்டு. சத்தியமா தாவேகா யாராவது கீழே போனீங்கன்னா ஒரு தாவேகா நண்பர் ரிக்வெஸ்ட் கேக்குறாரு எங்க கூல் சுரேஷ்க்கு. ஓகேவா? ஓகே நீங்க போஸ்ட் போட்டுருக்கீங்களா? நான் போடல, இப்பதான் எடிட் பண்ணி முடிச்சிருக்கேன். நீங்க சொன்ன பேசுன போது டக்குனு மேல வந்து எங்க ராக்கெட் சிஓ வந்து இது நம்ம ஜெனரல் செக்ரட்டரி ஆஃப் கூல் சீரிஸ் கட்சியை நான் ராக்கெட் போட்டிருக்கேன். ஓகே தானே? ஓகே கண்டிப்பா போடுங்க. ஓகே எனக்கு இல்ல கீழே அந்த ரெக்கார்டு போட்டீங்களா? நம்பர் 1 இன் இந்தியா, நம்பர் 2 இன் ஏசியா, நம்பர் 5. அவ்வளவு பெருசாலாம் போடல, ஒரே ஒரு ப்ராப்பரா சர்டிபிகேட்டாக போட்டிருக்கேன். ஏங்க இந்த ஒரே நிமிஷம் இருங்க. ஜெனரல் செக்ரட்டரி இந்த டின்பாட் டிவிக்கேல புஷி ஆனந்தன் ஜெனரல் செக்ரட்டரி இருக்காருல்ல, அது மாதிரி இங்க பாப்ஸ் ராக்கெட் பாப் சுரேஷ்னு வைங்க. நான் வந்து பாப் சுரேஷ்ல இருக்கு அப்பதான் சொல்லிங்க. பாப்ஸ் ராக்கெட் அப்படின்னு வைங்க. ஒரு லெட்டர் மட்டும் சேஞ்ச் பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும். அந்த எடிட் எல்லாம் பண்ணி வச்சிருப்பாங்க சபரிஷை எனக்கு தெரிஞ்சு பாரு. ஏன்னா அவன் வந்து இந்த கர்மத்தை தான் காலையில இருந்து ஓட்டி சபரிஷை இந்த கர்மத்தை தான் காலையில ஓட்டி முடியாது சீப்பா ஆகுது. இல்ல அவன் வந்து 50K பிளஸ்ன்னு போட்டிருக்கான். சரியா 58 தானே வந்துச்சு போட்டிருப்பான். 48 தான் வந்துச்சு, அது 15 போட்டானுங்க. அதுல கூட 2 கேஸ் கேமாடா கர்மா முடித்தோம். சபா போட்டிருக்கேன் பாரு, எப்படி இருக்குன்னு. ஓகே ஆக்சுவலா சிஎஸ்கே கட்சில இருந்து ஸ்போக்ஸ் பர்சன் யாரும் இல்லையா? இப்ப ஒரு வருஷம் நீங்க யாருனாலும் பேசும்போது வந்து அட்ரஸ் பண்ணிட்டே இருங்க சரிங்களா? இப்ப அங்க ஸ்போக்ஸ் பர்சன் ரமேஷ்னு ஒரு நண்பர் வந்து ஒரே நிமிஷம்
குரூக்கே சொல்லிடுச்சு ஹையஸ்ட் நானே இப்பதான் பார்த்தேன் கிங்ஸ்லி போட்டிருக்கோம். கூல் சுரேஷ் பார்ட்டி கட்சி ஸ்பேஸ் ஹிட்டிங் 67K லைவ் லிசனர்ஸ் மேசிவ் ஹிட் பை நாட் ஃப்ரம் தி டிவிகே 33K பாயிண்ட் டிவிகே 33K தான் ஏமாத்திட்டாங்க அபிஷியல். இது பாட் 33 ட்விட்டர் குரூப் போய் சொல்லாது. விஜய் கட்சி 31 சாலிட் என்கேஜ்மெண்ட் டு நம்பர்ஸ் do not lie but bots can hide. Real question, who is driving the actual impact in India political space? 200 ரூபா குரூப் வேலை பார்த்துருச்சு. அக்கி உங்க வேலை தானே இது. ஒரே நிமிஷம். இப்ப ஸ்போக்ஸ் பர்சன் தான் நீங்க எல்லாருமே இருக்கிறீங்க. தயவு செஞ்சு பேசும்போது 65,000 பேருக்கு வந்து லிசன் பண்றாங்கன்னு சொல்லி பேசுங்க. கூல் சுரேஷ் தலைவருக்காக நம்ம தலைவருக்காக 65,000 பேர் இந்த நேரத்துல லிசன் பண்றாங்கன்னு சொல்லி பேசுறதா ஒரு ஸ்போக்ஸ் பர்சன். இப்படிதான் தோழர் ரமேஷ் வந்து சொல்லிட்டே இருந்தாரு. 44,000 பேர் முன்னாடி எங்களை பேச வச்ச தலைவருக்கு வாழ்த்துக்கள், தளபதினாலதான் நாங்க பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதான் நீங்க சொல்லுங்க. காமெடி பீஸ் ஆக்கிட்டானுங்கடா குரூப் எல்லாம் கலாய்க்கிறானு. ஆனா சத்தியமா சொல்லுவேன் சபா, இத மட்டும் பாத்துட்டு சத்தியமா ராம்குமார்ல வரவே கூடாது. இவ்வளவு சவுத்துல அடிச்ச மாதிரி இருக்கு. ராம்குமார் விடுங்க, மானஸ்தானா இருந்தா இப்ப 2 ஸ்பீக்கர் பேசிட்டு போனாங்க தெரியுமா? அவன் ட்விட்டர் பக்கம் ஸ்பேஸ்னு காட்டினாலே வரமாட்டான். இல்ல சரணு, எனக்கு இந்த ஒரு இதுல இந்த 2 பேரும் நடந்து போவாங்க, பின்னாடி போய் செப்பல் வச்சு அடிப்பாங்க தெரியுமா? அந்த மாதிரிதான் அத உட்கார வச்சு அடிப்பாங்க தெரியுமா? பண்ணுவியா பண்ணுவியா பண்ணுவியா, அது மாதிரிதான் இருக்கு. நாளைக்கு ஜான கூப்பிட்டு ஏன் அந்த பையனுக்கு ஸ்பேஸ் கத்து கொடுத்தேன் தலைவரே, உங்களை கொலாட்டல் டேமேஜ் பண்ணிட்டு இருக்காங்க தலைவரே. நான் சொல்றேன், கொஞ்சமாவது அறிவு இருந்தா உண்மையாலே சொல்றேன், ஒரு 8K ஒரு 6K மேக்சிமம் ஒரு 10K போட்டிருந்தா நீங்களே கண்டிருக்க மாட்டீங்க. ஏதோ பண்ணிட்டு போடா சொல்றதனமான்ட்டு விட்டு மொத்த மனசாட்சி புண்டெல்லாம் யூடியூப்ல போட்டாங்க. போட்டாங்களா? அடுத்து வேற எங்கேயும் போட்டிருக்காங்க. சன் டிவில வந்துருச்சா? மேல தமிழ் புதுசா ஒரு புதுசா ஒரு இது கொண்டு வரானுங்க. வந்து ஒரே நிமிஷம் கேக்குதா? கேக்குதுண்ணே. என்ன மேல ஒண்ணு ஷேர் பண்ண முடியல. இல்ல ரொம்ப அதிகமா இருக்கு ப்ரோ, பொறுமையா வரும். எடுங்க வரும். ஒரு விஜய் ரசிக ஃபேன் பாய ஒண்ணு போட்டிருக்கான். டேய் எங்களையே ஏமாத்துறீங்களாடா. இல்ல இல்ல என்னன்னா அது ஒண்ணும் இல்ல, 60,000 ஒரு நரேட்டிவ் கொண்டாங்க. 60,000 கீழ இருக்கிறதுனால மொபைல்ல எல்லாருக்கும் ஹேங் ஆகும். அதை பத்தி கவலைப்படாதீங்க, ரெடி ஆயிடும். இல்ல இல்ல ஒரு நரேட்டிவ் கொண்டு வராங்க. அது வந்து 100K வியூஸ் போயிருக்கான். அந்த ட்வீட் வந்து 100K தான் வியூஸ் பிரச்சனையா? நான் ஓகே, அதுவும் நாங்க கூல் சுரேஷ் கட்சி சார்பா வந்து நிறைவேற்ற வியூஸ் போயிருக்கான். இது வந்து நம்ம சிஎஸ்டி கட்சி வந்து 2.4K வியூஸ் தான் போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நரேட்டிவ் போயிட்டு இருக்கு. வியூஸ் ஏற்படுது. உங்கள் கோரிக்கை நிறைவேற்றும். தொண்டர்கள் அனைவருக்கும் கோரிக்கை நிறைவேற்றப்படுகிறது. சத்தியமாக தொண்டர்கள் அனைவருக்கும் லிங்க் அனுப்பப்படும். சபரி சார் வியூஸ் முடிச்சு விட்ரு. சபரி சார் 1 lakh மாத்தி விட்ரு. டேய் இரா, பட்ஜெட் டைட்டா இருக்குது. சும்மாவா காட்டும் ஒருத்தம் பண்ணி விடுப்ப. அவனுக்கு இஷ்டமா இருக்கலனால பண்ண முடியாது. இல்ல கூர்க் சொல்லிருச்சுல ஒரேதான். அதான் ஏஏ சொல்லிருச்சு, அவன் டம்மின்னு சொல்லிருச்சு. அப்புறம் என்ன அதுக்கு மேல என்ன? அப்படி இல்ல, எங்க ஸ்பேஸ வந்து சபரீஸ பாத்துட்டு லிங்க டச் பண்ணி வர்ற மேல ஸ்பேஸ் பார் காட்டும்ல, ஸ்பேஸ் பார் டச் பண்ணி உள்ள வந்துட்டாங்க. நாங்க வந்து லிங்க பார்த்தோம். மிஸ்டர் பிரசாந்த் பாண்டன் என்ற பிரசாந்த் அவர்கள் வந்து இந்த ட்வீட்லாம் போட்டிருந்தாரு. 48,000 போட்டிருந்தாரு. அப்புறம் பேட்டர் ஓனர் சபரிலாம் வந்து போட்டிருந்தாரு, பரணிலாம் போட்டிருந்தாரு. இப்ப நம்ம சிஎஸ்கே கட்சி பத்தி எந்த ஒரு இன்ஃபுளுன்ஸரும் போட மாட்டேங்கிறாங்க. ஒருவேளை பயப்படுறாங்களா? கட்சியை பத்தி பயம் எல்லாரும் நம்மள ஒடுக்குறாங்க.
சபா அந்த டிஎம் பாடுறா அதை மேல ஷேர் பண்றேன். சரி, நம்ம கட்சியோட போர் தலைவர் கீழே ஸ்ரீநாத் இருக்காரு, அவருக்கு ஸ்பீக்கர் கொடுங்க. அப்பட்டமா ஐயோ எப்படா அப்பட்டமா மாட்டியே லாங்குவேஜ் தெரியாது. இப்போ வந்து இது சொல்லிடுச்சு, குரூப் சொல்லிடுச்சு, $200 குரூப் சொல்லிடுச்சு, $200 குரூப் மாத்தி சொல்லிட்டோம். சர்டிபிகேட்ல என்னடா போடணும்? சரணு சர்டிபிகேட்ல என்ன போடணும்? நம்பர் 0 இன் இந்தியா, நம்பர் 1 இன் ஏசியா, நம்பர் 4 இன் வேர்ல்ட். ஓகேயா? இல்ல ஹக்கி நான் சொல்றேன் கேளுங்க. நம்பர் 1 இன் இந்தியா, நம்பர் 2 இன் ஒன்னு ஏசியா. வேணா 0 போடுவோம். 1 நிமிஷம் நான் ஆல்ரெடி ஒன்னு போட்டேன். இப்போ நீங்க வேற யாரா போடுறதுன்னா போடுங்க. ஓகே. இல்ல ஒரே மேல ஒரு போஸ்ட் போட்டுருங்க. நம்பர் 1 இன் வேர்ல்டு, நம்பர் 2 இன் யூனிவர்ஸ், நம்பர் 3 இன் கேலக்ஸி, மில்கி வே கேலக்ஸி. ஓகே இந்தா போட்றேன், இந்தா வந்துருங்க. ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் மில்கி வே போட்டுருக்கேன் மேல பாருங்க. இந்த ரிப்பப்ளிக் டீக்கான்னு ஒண்ணு இருக்கும்ல, அங்கெல்லாம் நம்பர் 1 போடுங்க. அதுதான் விஜய் ஃபேன்ஸுக்கு தெரியும். ரிப்பப்ளிக் டீக்கா அந்த போட்டோ தான் இருக்கு, செமையா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இப்ப இருக்கிறது எல்லாம் அந்த 129 ஃபுல்லா அணிலுங்க தான் நினைக்கிறேன். கீழே இந்நேரம் நாட்டாம படத்துல வந்திருப்பானுங்க, ஐயோ நீதி கொண்டானுங்களே, ஐயோ பாட்டுன்னு ப்ரூவ் பண்ணிட்டானுங்களேன்னு மனோகரமா மாதிரி கத்திட்டு இருப்பானுங்க. சாட்சி விட்டானுங்களே நீதிய. கஷ்டப்பட்டு காலையில இருந்து மாஸ்டர் பிளான் போட்டேன்டா. ஐயோ சபரிஸ்லாம் ஸ்பேஸ் போட்டா 300 பேர் கூட வர மாட்டான்டா. அவன் ஸ்பேஸ் வச்சு எங்க சோழியை பிடிச்சிக்கலான்னு பார்த்து புலம்பிட்டு இருப்பானுங்க. அரிசி போட்டிருக்கான். சம்பவம் தான் 99K கைஸ். அதை யாராவது பார்த்து பண்ணி விடுங்க கைஸ். ஐயோ மொத்தமா அதுக்கு எவ்வளவு ஆகுது? வேற டீம் கிட்ட இருந்து கலெக்ட் பண்ற. அதுதான் வேற எவ்வளவு ஆகுது? ராஜெல்லாம் சும்மா தானே இருக்க. ராஜுக்கு புடி ராஜு வெளியூருக்குலாம் போறல, ஏதாவது கண்ட்ரி எவ்வளவு ஆகுது? இல்ல இதுக்கெல்லாம் சும்மா இருக்கா, அவனுக்கு லூசு மாதிரி ஏதாவது பேசிட்டு இருப்பானு. இல்லடா அதையும் முடிச்சு விட்டுறா. எவ்வளவு ஆகுதுன்னு பார்த்து நீ வாட்ஸ்அப் பண்ண. பேசவே கூடாது. அதுக்கு எவ்வளவு ஆகும்? அவனுக்கு சும்மா பைத்தியக்காரமா அவனை எக்ஸ்போஸ் பண்றது இல்ல, அதையும் பண்ணி விட்டுருவான். இப்ப என்ன கம்மியா தான்டா அவன் எவ்வளவு ஆகுது 150. தப்புன்னு நீங்க தப்பு பண்ணிட்டீங்களா? தப்புன்னு இந்த 20,000 30,000 கொண்டு போயிருக்காரு. டக்குன்னு ஒரு 200K 300K கொண்டு போய் வச்சிருந்தீங்கன்னா நம்ம கட்சிக்கு மரியாதை வந்திருக்கும். தப்பு பண்ணிட்டீங்களா? ப்ரீ பிளான் இல்லடா, சும்மா வந்தோடனே அது பேச முடிஞ்சோடனே அவனுங்கள ஒரு பயங்கர இது களத்துல ரிப்ளவுட் ஆகும் தோழர். இது வந்து பயங்கரமா இந்த நம்ம இன்னைக்கு ஒரு 50,000 இல்ல அவன் என்னதான் முட்டு கொடுத்தானா இல்ல அவன் என்னதான் முட்டு கொடுத்தா சொன்னாலும் அவன் மூஞ்சி உடஞ்சு போச்சு. இனிமே எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. எல்லாருக்குமே அவன் போய் சொல்ல முடியாது. ஒரு தொகுதியில எவ்வளவு ஓட்டு இருக்குன்னு கூட அவனுக்கு தெரியாது. இல்ல 48,000 பேரு. இல்ல ராஜ்மோகன் வந்து எலெக்ஷன் எந்த தொகுதி நின்னாலும் 10,000 ஓட்டு கூட வாங்க மாட்டான். அவனை சபா லிவிஸ் மொழி வந்திருக்கா, கை நீட்டி இருக்காப்ல. பேசுங்க. இல்ல எனக்கு ஒரு டவுட். நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது 60 என்னமோ அளவுக்கு எல்லாம் இருந்துச்சு ஃபாலோவர்ஸ். இப்ப வெறும் 600 பேர் கூட இல்ல. இல்ல அவங்கள வீட்டுல வச்சிருக்காங்க. வேலைக்கு போகணும்ல. எங்க கட்சியில வந்து எப்பயுமே ஒரு இது இருக்குங்க, கொள்கை இருக்கு. 12 மணிக்கு மேல யாரையும் வந்து முழிச்சுட்டு இருக்க மாட்டோம். நாங்க வந்து முன்னாடி இருக்கிற ஸ்போக்ஸ் பர்சன்ஸ், அதனால நாங்க இருப்போம். மிச்சவங்களாம் போய் தூங்குங்க, ஃபேமிலி பாருங்க அனுப்பிச்சு வச்சுட்டோம். அவங்க நாளைக்கு வருவாங்க. இல்ல அதாவது எப்படின்னா அவர் வந்து வேலைக்கு போகாம எப்படி தலைவருக்காக வர சொன்னாரோ, எங்கத்துல அப்படி கிடையாது. உங்க வேலையை பாருங்க, கட்சி பணிக்கு 1 மணி நேரம் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க, மத்த நேரம் நாங்க கட்சி பணியை பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்க தலைவர்லாம் வந்து உச்சத்தின் உச்சம், சரியா? உச்சத்தில் நம்பர் 1 இல்ல, உச்சத்தின் உச்சம் எங்க தலைவர், சரியா? அவர்லாம் வந்து அவர் பேசுறது பெருசு.
யார் உங்க தலைவர்? கூல் சுரேஷ் அண்ணாவா? ஆமா நீங்க நிறைய ரூம் போட்டிருக்கீங்க, எதுக்குமே இவ்வளவு வந்துல. ஆனா கூல் சுரேஷ் பேர்ல போட்டதுக்கு அப்புறம் 64K வரைக்கும் வந்திருக்குன்னா கூல் சுரேஷ் இவ்வளவு மாஸ்டர் ட்விட்டர்ல இருக்குன்றதே எனக்கு இத்தனை நாள் தெரியாம சரண் இருடா சிஸ்டர், உங்களை வன்மையா கண்டிக்கிறேன். எங்க தலைவர் பேரை எங்க முன்னாடி சொல்லாதீங்க. தலைவர் பெயர் கொண்ட கட்சின்னு சொல்லுங்க தயவு செஞ்சு. எங்களுக்கு ஒரு புதிய தளபதி, அவர் வந்து புதிய தளபதி, அந்த அட்ரஸ் வச்சு கொடுங்க. இல்ல தளபதி, அவரு புயல் தளபதினு கூப்பிடுங்க. புயல் தளபதி, புயல் 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 தளபதி. ஓகேவா? ஆனா உண்மையிலேயே புயல் தாங்க. இவர் பேரை போட்டு நீங்க இதுக்கு முன்னாடி எத்தனையோ ட்வீட் போட்டிருக்கீங்க. 100 வரதே பெருசு. 60,000 மேல பேர் வந்திருக்காங்கன்னாக்கா லைக் அப்ப கூல் சுரேஷ் அண்ணாக்கு இவ்வளவு வேல்யூ பெருமையா பேசும்போது கட்சி இல்ல நீங்க தவறா பேசும்போது மட்டும்தான் அந்த தலைவரை பாராட்டும் போது சொல்றாங்க. மத்த கட்சி மாதிரிலாம் நம்ம நடந்த கூடாது நம்ம தலைவர் சொல்லியிருக்காரு. பெண்கள் பேசும்போது பின்னாடி நின்று தற்கொலை மாதிரி கத்தக்கூடாது நம்ம தலைவர் சொல்லி வளர்த்திருக்காரு. தலைவரை ஃபாலோ பண்ணுங்க தயவு செஞ்சு. புயல் தளபதி என்ன சொன்னாரோ அதை கேளுங்க. சூப்பருங்க. ஏங்க கூல் சுரேஷ் அண்ணா கட்சியில சேர்றதுக்கு என்ன வழிமுறைன்னு எனக்கு சொல்லுங்க, நானும் சேர்ந்துக்கிறேன் பேசாம. வாங்க ஜாயின் பண்ணீங்க. சேர்ந்துட்டீங்க. இல்ல ஸ்பேஸ்க்கு வந்து சேர்ந்ததுதான் முடிஞ்சிச்சு. இனிமே நீங்க நினைச்சாலும் இல்ல ஏதாவது பனையூர் பங்களா அந்த மாதிரி எங்கேயாவது போகணுமா? ஏதாவது தலைவர்கள் சிலைகளை இருக்குதா போய் எங்க கட்சிக்கு வந்தா உங்களுக்கு பங்களாவே நாங்க வந்து வாங்கி கொடுப்போங்க. எல்லாரும் இப்ப எனக்குலாம் வீடு கட்டி கொடுத்துருக்காருங்க எங்க தலைவரு. சும்மாலாம் கிடையாது. என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? மத்த கட்சி மாதிரி 4க்கு 4 வீடு கட்டி வெறும் கிச்சன் மட்டும் இல்ல. ஒரு நிமிஷம். தொண்டர்கள்ட்ட காசு வாங்கி 4க்கு 4 வீடு கட்டி கொடுக்குறாங்கன்னு டிவிகே கட்சிக்காரங்களா? சிஎஸ்கே எங்க தலைவர் பாத்து இல்ல பரணி மன்னிக்கணும். நம்ம வந்து மத்த கட்சி பேரை சொல்லக்கூடாது. புயல் தளபதி சொல்லியிருக்காரு. அவங்களும் நம்மளுக்கு வந்து ஈக்குவலே கிடையாது. சரியா? நம்ம ரேஞ்சே வேற. சரிங்களா? ஆமா, கூல் சுரேஷ் கட்சிட்டு எனக்கு இப்பதாங்க புரியுது. சூப்பர்ங்க நீங்க. இல்ல அக்கா, என்னன்னா ஒரே ஒரு பிரச்சனை தான். எங்க தலைவர் வந்து தினமும் பேட்டி கொடுப்பாரு, மக்களை சந்திப்பாரு, களப்பணியில இருப்பாரு, ஷூட்டிங் போனாலும் இதெல்லாம் பண்ணுவாரு. மற்ற தலைவர்களுக்கு உண்மையிலே இப்படி ஒரு கட்சி இருக்கு. உண்மையிலே ஒரு கட்சி இருக்கு தோழர். பதிவு பண்ண கட்சி பதிவு லிவிங் ஸ்டைல். ஒரு நிமிஷம் கேளுங்க. எங்க தலைவர் எந்த மைக்கு பார்த்தும் தள்ளி போக மாட்டாரு. எல்லாத்தையும் கூப்பிட்டு அவங்க கேட்கிற எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லுவாரு எங்க தலைவர். அப்படிப்பட்ட தலைவரை நாங்க ஃபாலோ பண்றோம். தலைவரை பார்த்து ட்ரம்பே பயப்படுவார்னு நான் கேள்விப்பட்டிருக்கேங்க. உண்மைதான். அடுத்து நாங்க இலான் மஸ்க் ரெக்கார்டை தாங்க உடைக்க போறோம். இலான் மஸ்கும் ட்ரம்பும் சேர்ந்து பேசுற ரெக்கார்டை அண்ணன் வந்து ஸ்பேஸ்ல பேசும்போது அந்த ரெக்கார்டு உடையும். சரி 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 சரணு, மேல சர்டிபிகேட் போட்டிருக்கேன் பாரு. கரெக்டான பாரு. புயல் தளபதி கூல் சுரேஷ் பெயர் கொண்ட கட்சி. சரியா? மேல இருக்கு. பாந்தர் கிட்ட ரெக்வெஸ்டும் பண்ணியாச்சு. பாந்தர் நீங்க கேட்ட பல்வால் தேவனும் பாகுபலி கம்பாரிசனும் வந்துருச்சு. தொண்டர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், ஷேர் பண்ணிருங்க. அதுல ஒரே ஒரு மிஸ்டர் உதயா ஒரு ரெக்வெஸ்ட். அதுல அந்த 65,000 பேர் லிசனர்ஸ் வந்து ஒரு சின்ன ஒரு போட்டோ வச்சிருங்க அந்த இதுலயே. ஓகே ஓகே. அது தெரியற மாதிரி இருக்கலாம். நீங்க ஸ்பேஸ் உள்ள லிசனர்ஸ் எல்லாம் இருந்தாங்களா, அவங்க எல்லாம் வேணாம். இந்த ப்ளூ கலர்ல ஐகான் இருக்கும்ல, அது இருக்கு. நான் வேணா நான் ஷேர் பண்றேன். சரியா? டிஎம் பண்ணிருங்க, வச்சிரேன். இல்ல வீடியோ நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. பண்ணால ரொம்ப ரொம்ப நன்றி. இருங்க உதயா அதே மாதிரி கீழே இருக்கிறதுல டிவிக்கு அதுக்கு வந்து அந்த ப்ளூ கலர்ல வந்து அந்த கம்மியா இருந்ததை போட்டுருங்க. உதயா நான் வந்து ஆர்டி பண்ணிருக்கிறேன் பாருங்க. என்னோட ஹரி ஏகே ஐடி இருக்குல்ல, அதுக்குள்ள போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டில இருக்கும். ஒரு ஆர்டி பண்ணிருக்கேன்.
ஓகே ஏய் நீ இது சேவ் பண்ணி வச்சிருக்கடா. ஓகே அப்படியே அனுப்பிச்சுடுறோம் உதயா. இதை நான் delete பண்ணிடுறேன் ஃபர்ஸ்ட். அப்புறம் தொண்டர்கள் ஆர்வத்தை ரீட்வீட் பண்ணிடுவாங்க. கொஞ்சம் ஓகே பொறுங்க ஓகே தொண்டர்கள். ஓகே. நல்லா எலன் மாஸ்க் பார்க்கணும், பார்த்துட்டு அவங்க என்னடா இல்ல நம்மளே இவ்வளவு இந்நேரம் மற்ற கட்சியில வந்து ஸ்பேஸ்ல பேசுறவங்களே என்ன நினைச்சுப்பாங்க, ஐயோ 44,000 பேர் என்னெல்லாம் பேசியிருக்கணும், நாளைக்கு இதை வச்சு நம்ம மீட் பண்ணிடலாம்னு பாத்துருப்பாங்க. ஆனா நம்ம கட்சி பசங்க ஒரு மணி நேரத்துல எல்லாத்தையும் உடைச்சு சுக்குநூறாக்கி நீங்களே எனக்கு சமாளம் உளவுத்துறையில இருந்து ஒரு ரிப்போர்ட் வந்து அடுத்த அந்த எதிர்கட்சி தலைவர் வந்து அடுத்த வாரம் பொதுக்கூட்டத்துல வந்து ட்விட்டர் ஸ்பேசஸ்ல நம்ம பசங்க பூந்து சமூகம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம்னு இருந்தாராம். ஆனா அதுக்குள்ள நீங்க அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணி இந்த மாதிரி கரிய பூசிட்டீங்க. கூல் சுரேஷா அஜித் ஒரு எடிட் பண்ணிருக்கான்டா, இந்த மேல ஷேர் பண்றேன். டைம் பாஸ்ல 57,000 பேர் இருக்காங்களா? டைம் பாஸுக்கும் நமக்கும் போட்டி. அவங்க 55,000 பேர் போட்டிருக்காங்க. இப்ப அவங்களுக்கு நமக்கு தான் போட்டி. என்னடா மொரட்டி எக்ஸ்போஸ் பண்றீங்க? ஐயோ மொரட்டி பிஜேபி பண்றீங்க கீழே. அவனுங்க யோசிப்பானுங்க என்னடா இது ஆன்லைன்ல தான் நீயே வந்து அடிக்கிறானு. இல்ல இந்த ஐடியா கொடுத்தோன்னு அன்னைக்கு நாளைக்கு நைட் காலைல கூட அடிப்பாங்க. டேய் நாங்க கூட 2 பேரும் உட்காந்து பேசிட்டு போயிருப்போம், ஆளுக்கு 500 ரூபா கொடுங்கன்னு உங்களை பெரிய ஆளா காமிக்கிறேன் கூப்பிட்டு வந்து ரோட்ல விட்டு போயிட்டீங்க. சாரி பரணி ப்ரோ, இது சொல்லி ஆகணும். இப்ப என்ன நெரேட்டிவ் போயிட்டு இருக்குன்னா, நான் வந்து அந்த ட்வீட்டு கூட நான் வந்து ட்வீட் ஆகட்டும் பர்சனலா பேசினதாகட்டும் நான் சபரிஷோ சரண நான் சொல்லிக்கிறேன். அதை நான் இங்கேயும் ஓப்பனா சொல்றேன். யார் சொன்னாலும் அவங்க 2 பேரும் சொல்லிக்கிறேன். என்ன நெரேட்டிவ் போகுதுன்னா, இது வந்துட்டு இந்த ஆளும் கட்சி வந்து நடத்திய சதியம் அவங்க மேல, அவங்களோட ஸ்பேஸ்ல இந்த மாதிரி பாட்ஸ் மாதிரி இது பண்ணி மெம்பர்ஸ் அதிகமா வர வச்சது எல்லாமே வந்து ஆளும் கட்சி சதியம். அப்படி வரீங்களோ? நான் அப்படி பார்த்தா கூட ஆளுங்கட்சி எதுவும் பீட்டிக்கல. நாங்கதான் நம்பர் 1 நம்பர் 2. ஆளுங்கட்சியா வாய தந்த ஸ்பீக்கர்ல சொல்லுது கீழே 50,000 பேர் இருக்காங்கன்ட்டு. மொரட்டை எக்ஸ்போஸ் இன்னைக்கு. அவன் அவ்வளவு அறிவாளி மாதிரி புடுத்தீசமா பேசுவான். கீழே அவனுங்க என்ன நினைச்சுக்கிட்டானுங்க, ஃபேன் ஃபைட் மாதிரி மத்த யாரும் கண்டுக்க மாட்டாங்க, இது அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டானுங்க போல. சிம்பிள் தான். அவனுங்களுக்கு அப்பனுக்கு அப்பா இருப்பான் எப்பயுமே. அது அப்படி இல்லடா மேட்டர். நான் ஸ்பேஸ்ல இது வரைக்கும் அவங்களே இவ்வளவு லிசனர்ஸ் எல்லாம் போட்டதில்ல. அவங்க எதுல போடுவாங்கன்னா பேடு லைக்ஸ் பேடு ஆர்டில போடுவாங்க. அதெல்லாம் அந்த அரிசி முன்னாடி போடுறாங்கல்ல. நான் சொல்லிடுறேன், இதுக்கு முன்னாடி ஒண்ணு போட்டானுங்க, அதை யாருமே நம்ம பெருசா கண்டுக்கல, அதை நம்ம கடந்துட்டோம். விஜயோட பர்த்டேக்கு இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல இருந்து வந்திருந்தானுங்க, 27,000 பேர் இருந்தானுங்க. ஓகேவா, அதை நம்ம யாரும் கண்டுக்கல. ஓகே, அது ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வருது, அது ஒரு பர்த்டே கேதரிங், அதை நம்ம பெருசா எதுவும் எடுத்துக்கல. இதெல்லாம் போட்டு இப்படி மாட்டுவானுன்னு யாரும் எதிர்பார்க்கவும் இல்லை. இல்லடா விஜய் வரும்போது ஏதோ 50,000 பேரை போட்டு போறாங்க. இல்ல சார், இப்ப என்ன சொல்றாங்கன்னா, ராஜ்மோகன் பேசின அவரு தோழர் ராஜ்மோகன் பேசினப்பயே வந்துட்டு 50,000 பேர் வராங்க. அப்ப விஜய் வந்தாருன்னா குறைஞ்சது வந்து ஒரு 2 lakhs பீப்புள்ஸ் வச்சு கேதரிங் ஆயிடுவாங்க. நீ 2 கோடியா? என்கிட்ட 2 lakhs தான் நான் பாத்துருக்கேன். தம்பி, தமிழ்நாட்டு ஓட்டர் ஐடி எத்தனை பேர்? 5 கோடி பேர் தாங்க. சரி, ஒரு 4.5 கோடி பேர் போட்டுக்கோங்கப்பா. அப்பா இந்த விஜய் சேதுபதி படத்துலதானே சொல்லுவாங்க அம்மா ஹைட் எவ்வளவு இருக்கு, ஒரு 5 அடி ஏத்தி போட்டுங்க. வேர்ல்ட் ரெக்கார்டே அவங்க அவ்வளவுதாங்க. அப்போ அது கொஞ்சம் கம்மியா போட்டுங்க. 2 கோடி தொண்டர்கள் இருக்க கட்சி நீ வந்து பேசிட்டு இருக்கீங்க, தப்பல்ல தெரியல. இப்ப ஆளும் கட்சியில இல்ல சபா எனக்கு தெரிஞ்சு வீவே கூட்டி காமிக்கணும்னா அது வீவே கூட்டி காமிச்சிடலாம். அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இல்ல இவனுங்களை எவ்வளவு நாள் முட்டாள்தனமா இப்படிதான் ஆக்கி இவனுக்கு பின்னாடி பைத்தியம் பண்ண தேவையில்ல. இப்படிதான் இந்த 300 crores 400 crores 10 நிமிஷத்துல 100 சபா அது பேர்லாம் போவானா விடு. இப்ப ஆளும் கட்சி வந்துட்டு எப்பயுமே ஒரு இது இருக்கு, 1.5 கோடி 1 கோடி தொண்டர்களை கொண்ட கட்சின்னு. அதே மாதிரி இப்ப பிரதான எதிர்கட்சிக்கும் 1 கோடி 1.5 கோடி தொண்டர்கள்னு சொல்லிட்டு அவங்க பேசுவாங்க. மொத்தமாவே இப்ப கணக்கத்தை 2 கோடி பேர் வச்சு மொத்தம் ஓட்டு போட்டு இருக்கிற மக்கள் தொகை 8 கோடின்னு வச்சுங்க. இதுல 2 கோடி
அஞ்சலுக்கு தானே மொத்தம் ஓட்டர் இன்னைக்கு. இல்லடா மொத்த ஒரு தொகையை சொல்றேன்டா. மக்கள் தொகை 8 கோடின்னு வச்சுக்கீங்கடா, 8 to 10 வச்சுங்க. இந்த கட்சிக்கே ஒரு 3 கோடி பேர் போயிட்டாங்க. சரியா, இந்த 2 கட்சிக்கும் பிரதான கட்சிக்கு. அதுக்கப்புறம் இவரு என்டிகே இருக்கு, பிஜேபின்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கப்புறமேட்டுக்கு பாமக இருக்கு. ஒரு நிமிஷம் ஹரி, அப்பெல்லாம் நீ அவங்க கால்குலேஷன் போட வேணாம். நம்மளோட பேட்டர்ன் பாத்தீங்கன்னா திமுகக்கு 25%, 30%. ஓகேவா? அதிமுகக்கு 25, 22. ஓகேவா? இப்ப இருக்க பேட்டர்ன். ஓகேவா? இவங்க 2 பேருமே 50% ஓட் பேங்க் வச்சிருக்காங்க. மீதி இருக்க கட்சி தான் விசிகா, பிஎம்கே, பிஜேபி, என்டிகே, இன்க்ளூடிங் விஜய் கட்சி. எல்லாருமே இதுலதான் இந்த மொத்த போலிங் ஒரு பர்சன்டேஜ் 72, 76 தான் போலிங்கும். மீதி இருக்க 26% தான் இவங்க பிரிச்சுக்கணும் ஓட்ட. இல்லடா, நீ பர்சன்டேஜ் சொல்றேன், நான் தொண்டர்கள் சொல்றேன். சரியா? இப்ப இதுலயே வந்து 1 கோடி பேர் உறுப்பினர்கள் இந்த மாதிரி எல்லாம் இருக்குல்ல சொல்றது. இப்ப இவனுக்கு புதுசா 2 கோடி உறுப்பினர்லாம் எல்லா கட்சியிலுமே கார்டு வாங்கலாம்டா நீ. ஆனா ஓட்டு அதெல்லாம் சும்மாடா, உறுப்பினரே சும்மாடா. அதான் எப்படிலாம் நெகட்டிவ் பண்றாங்க. பாஜக மிஸ் கால் கொடுத்தால, எல்லாரும் போன் வாங்கி ரோட்ல போறவங்க வாங்கி போனை கொடுங்க, கால் பேச தரேன் அப்படின்னு மிஸ் கால் கொடுத்தால, அந்த மாதிரி மிஸ் கால் கொடுத்துருப்பாங்கடா. சரி, ஓகே இத முடிச்சுக்கலாம். உண்மையாலே நான் சபரிஷ் காமிச்சேன், கேட்டு பாரு. நான் எதுவுமே பண்ணல. ஞாபகம் சபரிஷ் எனக்கு மெசேஜ் வந்துச்சு, நீங்க பிஜேபி உறுப்பினர் ஆயிட்டீங்க. சரி, அனைவருக்கும் கூல் சுரேஷுக்காக ஆதரவு கொடுத்த அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள். தலைவர் பெயர் கொண்ட கட்சியின் சார்பாக அனைவருக்கும் நன்றிகள். உங்களோட சேவை எங்களுக்கு தேவை. கான்ட்ரிபியூட் பண்ண உங்களுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். ஏன்னா நீங்க இல்லாமல் 68,000 பேர் வந்திருக்க மாட்டான். அதுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ்.